என் பொண்ண மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு மணமேடைக்கு கூட்டிட்டு வர தெரியாதா என்ன? இங்க என்ன மீறி எதுவும் நடக்காது. அத காலையில நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. அதேதான் அத்தை நானும் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டதால தான் உங்க பிளானிங்ல அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்கு. ரேவதி என்னோட மனைவி. நீங்க சொன்ன மாதிரி அவளை மணமேடைக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே நீங்க கூட்டிட்டு போனாலும் அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். என்ன நீ பேசுறத பார்த்தா நடந்த உண்மையெல்லாம் ரேவதி கிட்ட சொல்ல போற மாதிரி தெரியுது. நடந்த எதையும் நான் சொல்ல மாட்டேன். நான் தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேனே. நான் சொன்ன வார்த்தையை மீற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தா இதை நான் கல்யாண மண்டபம் வரைக்கும் வரவே விட்டுருக்க மாட்டேன். ஏதோ நீ பெரிய மனசு பண்ணிதான் இந்த கல்யாணமே நடக்கிற மாதிரி பேசுற. சரி, நீ ஏதோ பயத்துல இதை பேசுறேன்னு நான் எடுத்துக்கிறேன். பாப்போம், நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல உன்னோட பகல் கனவு பலிக்குதான்னு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது நீங்களும் பார்க்க தானே போறீங்க. நாளைக்கு நாள் முழுக்க கல்யாண மண்டபத்தில் நிறைய வேலை இருக்கும். போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ரேவதி வேற என்ன மண்டபத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் இங்கேயே தான் இருப்பேன். ஷோ, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். என்ன சின்னத்தை, நீங்க போல போங்க. இந்த கல்யாணத்தில் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு உங்க புருஷனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கணும்ல. என் அக்கா சொல்ற மாதிரி நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு பயம் வந்துருச்சு அவனுக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள, யார் இவங்க? இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இவளா? இவ எதுக்காக இங்க வந்தா? அம்மா, இந்த மருது இருக்கானே, இவன் சரியான அயோக்கியமா. பொண்ணுங்களை ரகசியமா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறவம்மா. இவன் என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவம்மா. என் பொண்ணு மட்டும் இல்ல, இவனால இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட கடவுளே, மருதுவர் ரேவதி விஷயத்துல ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி சாமுண்டிய தோக்கடிக்கலான்னு பார்த்தா இந்த கார்த்தி பையன் இதுலயே மண்ணள்ளி போட்டுடுவான் போல இருக்கே. என்ன சொல்றீங்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றத நம்புங்க. இவன் பெரிய கிரிமினல்மா. அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிற அயோக்கியன். இவனை நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அத்தை, இதெல்லாம் அப்பட்ட பணம் போய் என்னோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும்னு அந்த கார்த்தி காசு கொடுத்து இந்த ஆளை வச்சு டிராமா பண்றான். என் மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். அத்தை, நம்பாதீங்க. இது பாருங்க, என் மாப்பிள்ள மேல இவ்ளோ பெரிய பழிய போற போக்குல சொல்றீங்களே, நான் உங்களை எப்படி நம்புறது? யாரு சொல்லி கொடுத்து நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாரும் சொல்லி கொடுக்கல. நான் எதுக்காக போய் சொல்லணும்? இவன் ஒரு அயோக்கிய. தயவு செஞ்சு நம்புங்க. இதோ இங்க நிக்கிறார் சார். நாங்க சொல்ற நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆதாரம் வேணும்னு கேக்குறாங்க. நான் தான் அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னேனே சார். சார், உங்க நோக்கம் ரொம்ப நியாயமானது. நீங்க உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் சார் இருக்கு. ஆனா என் அத்தை அவனை தான் சார் நம்புறாங்க. அவன் தப்பானவன் நிரூபிக்கத்தான் சார் நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் இந்த வாட்டியும் தப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார், மருதுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை நம்பி எந்த பொண்ணு வாழ முடியாது சார். நாங்க சொன்னதை உங்க அத்தை கேட்கலனாலும் நீங்க எப்படியாவது அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். சார், இங்க இருக்கிறவங்களுக்கு உங்க அருமை தெரியல சார். ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்க செஞ்ச தியாகத்தை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவான் சார். நாங்க வரோம் சார். வாங்க சார். வரேன் சார். போலாமா? ஹலோ, சொல்லுங்க. சகல, நீ சொன்ன மாதிரியே
அந்த ஃப்ராடு கிளம்பிட்டான்ப்பா. அவன் அநேகமா அங்கதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, ஓகே. ஆ வாங்க சார். ஏதோ அவசரமாக முக்கியமான விஷயமா கிளம்பி வர சொன்னீங்க. ஆமாம் சார், முக்கியமான விஷயம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மருது இங்கே வருவோம் சார். எப்படி சார் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? டாக்டர் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருன்னு சொன்னதா அவன் முன்னாடி போய் சொல்லியிருக்கான் சார். கண்டிப்பாக அந்த பொண்ணை கொல்றதுக்காக அவன் இங்கே வருவான் சார். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு இப்படி இருக்கும்போது கூட அவளுக்கு நிம்மதியே கிடைக்காதா? அவளை கொல்ல அவன் இங்கேயே வரானா? நம்ம என்ன பண்ண போறோம் தம்பி? நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர், இப்போதைக்கு அந்த பொண்ணையும் இவங்களையும் சேஃபாக வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சிருங்க. மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா சார். ஆனால் அந்த மருது ரொம்ப உஷாரான ஆளாச்சே. ஏய், ரொம்ப வருஷமா சிக்காம இருந்த, இப்ப சிக்கிட்ட. கான்ஸ்டபிள், மாஸ்க் கழட்டுங்க. டேய், யார்ரா நீ? உன்னை யார் ராம்ச்சா? சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஒருத்தர் ஃபோன் பண்ணி 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ண சொன்னார். அதனால தான் சார் நான் இங்கே வந்தேன். அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்ன சார், கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? சார், இவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை சார். ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சு பாருங்க. இதை நான் சொல்கிறேன்னான்னு பார்ப்போம். சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். டேய், நடரா ஸ்டேஷனுக்கு. போடா. போ. டேய் கார்த்திக், நீ இப்படிதான் யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ என்னால நீ மூட் அவுட் ஆகியிருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னை இதோட விட போறதில்லடா. உனக்கு வைக்கிறேன்.